வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிரசன்னத்தில் விருச்சிகம். அதாவது கோயிலில் போய் பிரசன்னம் பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி பிரசன்னத்தில் நம்ம வந்து பலன் பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு விருச்சிகங்கிறது என்ன விஷயத்தை குறிக்குது அப்படின்னு தெரியணும். விருச்சிகம் அப்படிங்கிறது ஸ்திர ராசி, விருச்சிகங்கிறது நீர் ராசி, விருச்சிகங்கிறது மூல ராசி. இந்த 3 விஷயங்களை மட்டும் வச்சு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்போ ஸ்திர நீர் அப்படின்னா என்ன? ஒரே இடத்துல தங்கி இருக்கக்கூடிய தண்ணி தான் ஸ்திர நீர் அப்படின்னு சொல்கிறோம். அது எங்கே இருக்கும்? கிணத்துல இருக்கும் அல்லது குளமாக இருக்கும். ஒரு குளத்தில் வந்து தண்ணி தேங்கியிருக்கும் அல்லது கிணத்துல வந்து தண்ணி தேங்கியிருக்கும். அதனால் ஸ்திர நீருங்கிறத குளம், கிணறு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ கோயிலில் வந்து குளமும் இருக்கலாம் அல்லது கிணறு இருக்கலாம். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கும். மூலராசி அப்படிங்கிறது அதாவது வந்து தாவரங்கள், மரங்கள், அதை தான் மூலராசின்னு சொல்கிறோம். மூலராசினோட அர்த்தம் என்ன? உயிர் இருக்கும் ஆனால் அதனால் நகர முடியாது. அப்போ மரங்கள், செடிகளுக்கு தான் உயிர் இருக்கும் ஆனால் நகர முடியாது. அப்போ இது நீர் ராசியாக இருந்து இது மூல ராசியாக வர்றதுனால நீரில் முளைக்கும் தாவரங்கள், நீரில் முளைக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நீரில் என்னென்ன மரங்கள் முளைக்குதோ, நீரில் என்னென்ன தாவரங்கள் முளைக்குதோ அதுதான் விருச்சிகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீரில் என்னென்ன முளைக்கும்? அல்லி, தாமரை, இது போன்றது தான் வந்து ஒரு கம்மாயிலையோ அல்லது வந்து ஒரு குளத்துலையோ முளைக்கும். அதனால தான் அனுச நட்சத்திரங்கிறது தாமரையாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. விருச்சிகத்தில் தான் அனுச நட்சத்திரம் இருக்குது. அதை தாமரை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அல்லியும் அதே மாதிரி தான். இது எல்லாமே வந்து நீரில் முளைக்கக்கூடிய மலர்கள். இதுதான் வந்து விருச்சிகத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய விஷயம். அதாவது தேவமங்கல பிரசன்னம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது தெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அங்கே கிணறு, குளம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தெய்வங்களை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ இந்த ஸ்திர நீர் அப்படிங்கிற இந்த குளம், கிணறு இது சார்ந்த விஷயத்தில் என்னென்ன மரங்கள் அங்கே இருக்கும் அந்த கோயிலில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதை தான் நான் வந்து இதில் வந்து போட்டிருக்கேன். பிரசன்ன முறையை வந்து டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ விருச்சிகத்தில் சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சூரியன்னா வெப்பம். இப்போ வெப்பம் அதிகமாக இருந்தால் என்னாகும்? கிணத்துல தண்ணி இல்லாமல் கிணற்றில் பாறை தெரியும். வெறும் பாறை மட்டும்தான் இருக்கும், கிணத்துல தண்ணி இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ சூரியன் குறிக்கக்கூடிய மரம் வந்து வில்வ மரம். அப்போ வில்வ மரம் அந்த கோயிலில் அந்த கிணத்து பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விருச்சிகத்தில் சூரியன் இருந்தால் வில்வ மரம் கிணறு பக்கத்தில் இருக்கும், கிணத்துல பாறை தான் தெரியும், தண்ணி இருக்காதுன்னு சொல்லணும். சந்திரன் இருக்குது விருச்சிக ராசியில். பிரசனம் பார்க்கும்போது சொல்கிறேன். பிரசனம் பார்க்கும்போது ஒரு சோழி லக்னம் ரெடி பண்ணுறீங்க அல்லது பிரசனம் கேட்கும்போது ஒரு லக்னம் விழுகுது அப்படின்னா அது விருச்சிகத்தில் விழுந்தால் இந்த பலன் நம்ம சொல்லணும். அப்போ சந்திரன் இருக்குது விருச்சிகத்தில் அப்படின்னா சந்திரன் வந்து இங்கே நீசம் அடையும் விருச்சிகத்தில். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? நீர்நிலைகள் நிறைய இருக்கும் ஆனால் தற்காலிகமாக இந்த நீர் வந்து கம்மியாக இருக்கும். சந்திரன்னா நீர் நிரம்பி வழியணும் அப்படிங்கிறது தான் சந்திரனுடைய இது. ஆனால் இங்கே சந்திரன் நீசம் அடைகிறதுனால விருச்சிகத்தில் நீர் வந்து நிறைய இருந்தது, இப்போ வந்து நீர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த நீர் வந்து உப்புத்தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த கிணறு பக்கத்தில் பால் உள்ள மரங்கள் தான் சந்திரன். அப்போ பால் வடியக்கூடிய மரங்கள் என்ன? பப்பாளி, பலாமரம், இதெல்லாம் பால் வடியக்கூடிய மரங்கள். இந்த மாதிரி மரங்கள் வந்து அங்கே இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது இடத்த பொறுத்து மாறும். இப்போ கேரளா அப்படின்னா அங்கே ரப்பர் மரம் சொல்லலாம். அதுவே வந்து தமிழ்நாடு அப்படிங்கும்போது ரப்பர் மரம்லாம் நம்ம பெரிய லெவலில் வைக்கிறது இல்லை. அப்போ அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன மரங்கள் மேக்ஸிமம் அங்கே வைப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்து நம்ம வந்து பிரசன்னம் சொல்லலாம். அப்போ பால் உள்ள மரங்கள்லாம் பப்பாளி மரத்தில் வந்து பால் வடியும், பலாமரத்துலேயும் பால் வடியும். அப்போ அதனால் பப்பாளி, பலாமரம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வேறு மரங்கள் கூட இருக்கலாம். பால் உள்ள மரங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் விருச்சிகத்தை இருந்தது அப்படின்னா கிணற்றில் நீர் வறண்டு இருக்கும். நீர் இருக்காது கிணத்துல, ஏன்னா அது நெருப்பு கிரகங்கிறதுனால ஹீட் அதிகமாகி நீர் இல்லாமல் போகும். அப்போ செவ்வாய்ங்கிறது முள் செடி. அப்போ முள் சம்மந்தப்பட்ட மரங்கள் ஏதாவது ஒன்று அங்கே இருக்கும். முள் செடியோ முள் மரமோ அந்த கிணறு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க விருச்சிகத்தில். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? கிணறு பயன்பாடு இல்லாமல் பாசம் பிடித்து இருக்கும். நிறைய வந்து பாசம் பிடிச்சு பச்சை கலரில் வந்து கிணறு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். புதன்கிறது சின்ன செடி, அதில் வந்து மெயினாக துளசி செடி இருக்கும் அந்த கிணத்து பக்கத்தில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து குரு வந்து விருச்சிகத்தில் இருந்தது அப்படின்னா நம்ம தேவமங்கல பிரசனத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா குருங்கிறது மழை தண்ணி. அப்போ மழை விழுந்து மழை நிறைய பொழிஞ்சு அது மூலிமா கிணத்துல தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு வந்து கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா மழை தண்ணி இல்லாமல் அந்த கிணத்துல தண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்போ குரு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, என்ன கிரகத்தோட சேர்க்கை பெற்றிருக்கு,
எந்த கிரக பார்வை இருக்குது அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து சொல்லணும். நார்மலாக குரு இருந்தால் மழை தண்ணி இருந்து கிணறுல வந்து நல்ல தண்ணி இருக்குதுன்னு சொல்லலாம். அதுவே குரு சனியோடு இருந்தால் மழை இல்லாமல் அந்த தண்ணி வந்து நீச்ச நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு, எந்த கிரகம் அதை பார்க்குது, அதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். நான் வந்து பொதுவாக ஒரு கிரகம் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு மட்டுமே இங்கே சொல்கிறேன். அப்போ மழை தண்ணியால் கிணத்துல வந்து தண்ணி இருக்கும், அந்த கிணறு பக்கத்தில் வாழை மரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குருங்கிறது வாழை மரம். சுக்கிரன் இருந்தது விருச்சிகத்தில் அப்படின்னா கிணத்து தண்ணி வந்து இனிப்பாக இருக்கும், தித்திப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். மாங்காய் மரம் வந்து பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி இருந்தது விருச்சிகத்தில் அப்படின்னா கிணத்துல குப்பை தொட்டியாக மாறி குப்பை தேங்கி கழிவு நீர் வந்து அதிகமாக இருக்கும், கிணறு வந்து நாற்றம் அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனிங்கிறது ஆலமரங்கிறதுனால கிணறு பக்கத்தில் ஆலமரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராகு இருந்தது விருச்சிகத்தில் அப்படின்னா அந்த கிணறு பாலடைஞ்ச கிணறாக இருக்கும், விரிசல் விழுந்த கிணறாக இருக்கும், பக்கத்தில் வந்து நாகவல்லி மரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேது இருந்தது அப்படின்னா கிணறு பராமரிப்பு இல்லாமல் மூடிடுவாங்கன்னு சொல்லலாம். முள் செடி களை செடிகள் பக்கத்தில் இருக்கும், தேவையில்லாத செடிகள் முள் செடிகள் களை செடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு தெய்வ பிரசன்னத்தை பார்க்கும்போது விருச்சிகம் லக்னமாக விழுந்தால் அந்த கிணறு மட்டுமே, அந்த குளம் மட்டுமே எப்படி இருக்கும், எந்த நிலையில் காணப்படும் அப்படிங்கிறத அந்த கிரகம் எங்கே இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியும். கிரக சேர்க்கை இருந்தால் பலன் மாறும். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ 2 கிரகம் சேர்ந்துருக்குது அப்படின்னா அந்த 2 கிரக காம்பினேஷனில் வந்து பலன்கள் வந்து மாறும், அந்த மரங்கள் மாறும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எப்படி தேவமங்கல பிரசனம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இது வந்து நீர் ராசிங்கிறதுனால நீரில் வளரக்கூடிய செடிகள் அதையும் நம்ம வந்து இங்கே சொல்லலாம். உதாரணத்துக்கு சனி இருக்குது அப்படின்னா நீரில் வந்து கழிவு நீர் தேங்கி அங்கே தாமரை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியும், அங்கே உள்ளே வந்து தாமரை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ராகு இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பாம்பு, சின்ன சின்ன பாம்பு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆய்வு பண்ணி நம்ம சொல்ல முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இதில் ஆய்வு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுவே வந்து நம்ம தேவ பிரசன்னம் அப்படின்னா இந்த மாதிரி பார்க்கணும். அதுவே நம்ம மருத்துவ ஜோதிடத்தில் விருச்சிகம் விழுந்தது அப்படின்னா ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம உடம்புல வந்து கழிவு, அதாவது யூரின் டேங்கை தான் நம்ம விருச்சிக ராசின்னு சொல்கிறோம். கர்ப்பப்பை இருக்கக்கூடிய இடத்த தான் விருச்சிக ராசின்னு சொல்கிறோம். அப்போ அதில் நம்ம மருத்துவ ஜோதிடத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், கழிவு நீர் தேங்கக்கூடிய, யூரின் வந்து கழிவு தானே, அது தேங்கக்கூடிய இடம் வந்து நம்ம கருப்பை, அதே மாதிரி வந்து வயிற்றில் வந்து தங்கியிருக்கும் கழிவு நீர். அப்போ அந்த நீர்னால் என்ன பிரச்சனை வரும், அது நல்லா இருக்கிற நீராக, இப்போ சுக்கிரன்னா அது நல்ல நீராக இருக்கும். இதுவே கெட்டுப்போன நீர்னால் சனியோட சுக்கிரன் இருந்தால் அந்த நீர் வந்து கெட்டு போயிருக்கும். சூரியன் இருந்துச்சு அப்படின்னா அந்த நீர்த்தன்மை கம்மியாக இருக்கும் உடம்புல. இந்த மாதிரி அதையும் நம்ம வந்து சொல்ல முடியும். யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும், அதாவது புதன் அங்கே இருக்குது அப்படின்னா அந்த தோல் சார்ந்த பிரச்சனை வரும் அந்த இடத்துல. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிரக காம்பினேஷன் மூலிமா பார்க்கும்போது மருத்துவ ஜோதிட ரீதியாகவும் நம்ம பலன் சொல்ல முடியும். இப்போ நான் இதில் குறிப்பிட்டிருக்கிறது வந்து தேவமங்கல பிரசன்னம். ஒரு கோயிலில் ஒரு கிணறோ குளமோ இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி, அது எந்த நிலையில் இருந்திருக்கு அப்படிங்கிறத இதை வச்சு சொல்ல முடியும். இது ஒரு சாம்பிள் தான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.